يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி அவனுடைய மாளிகையில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒன்று கூடலானது அல்லாஹ்விடம் மிகவும் கண்ணியத்துக்குரிய ஒரு ஒன்று கூடலாகும். உங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ கருத்தரங்குகளில் நீங்கள் கலந்து கொண்டிருப்பீர்கள். ஓயில் எழுதக்கூடிய மாணவிகள், ஏஎல் படிக்கக்கூடிய மாணவிகள், எத்தனையோ கருத்தரங்குகளில் நீங்கள் கலந்து கொண்டிருப்பீர்கள். அவைகளெல்லாம் இந்த உலகத்தோடு முடிந்து போகக்கூடிய கருத்தரங்குகளாகும். நீங்கள் கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கருத்தரங்கை பொறுத்தவரையில் இது அல்லாஹ்விடம் மிகவும் சிறப்புக்குரிய, அல்லாஹ் வானவர்களிடம் மிகவும் புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு கருத்தரங்காகும். நீங்கள் இங்கே மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய பாதையை அல்லாஹு தாலா சுவனத்தின் பாதையாக மாற்றித்தர காத்திருக்கிறான். வானவர்கள் உங்களுக்காக வேண்டி இறக்கைகளை விரித்து தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சபையை சூழ வானவர்கள் அமர்ந்திருப்பார்கள். அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் இந்த சபையை சூழ்ந்திருக்கும். சக்கீனத் என்ற அல்லாஹ்வினுடைய அமைதி இந்த சபையிலே இறங்கி கொண்டே இருக்கும். இந்த உலகத்திலே வானங்கள், பூமி மற்றும் நீரில் வாழக்கூடிய மீன்கள் உட்பட அனைத்து படைப்பினங்களும் எங்களுக்காக வேண்டி இஸ்திக்பார் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பாவ மன்னிப்பை தேடிக்கொண்டே இருக்கும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்து சொன்ன ஒரு மிக முக்கியமான கருத்தரங்கிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த கருத்தரங்கில் மறுமை வெற்றிக்கு இஸ்லாமிய ஒழுக்கங்களின் அவசியம் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பின் கீழ் நான் ஒழுக்கங்கள் குறித்து பேசப் போவது கிடையாது. எனக்கு பின்னால் வரக்கூடிய உலமாக்கள் அது குறித்து உங்களுக்கு விளக்குவார்கள். உலக சிந்தனையில் மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய உங்களை மறுமையினுடைய சிந்தனைக்கு கொண்டு செல்வதுதான் எனக்கு தரப்பட்ட தலைப்பினுடைய நோக்கமாகும். உலகத்திலேயே மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இப்படி ஒன்று இருக்கிறது, மறுமை என்று ஒன்று இருக்கிறது என்கின்ற சிந்தனைக்கு உங்களை கொண்டு செல்வதுதான் இந்த தலைப்பினுடைய நோக்கமாகும். அன்பிற்குரிய மாணவிகளே, சகோதரிகளே, சமூக வலைத்தளங்களின் ஆதிக்கம் அதிகரித்துள்ள இந்த காலகட்டத்திலே குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் யுவதிகள் மார்க்கத்தை விட்டும் மிக தூரமாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கவலையான நிலையை நாங்கள் எங்களுடைய கண்களூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த சமூக வலைத்தளங்களில் மூழ்கி ஏதோ ஒரு பாவத்திலே எங்களுடைய இளைஞர்கள், யுவதிகள் தொடராக இருக்கின்ற ஒரு நிலையும் நாங்கள் பார்க்கிறோம். மனிதன் என்ற அடிப்படையிலே பாவம் செய்வது இயல்பானது. ஆனால் பாவத்திலே மூழ்கி இருப்பது என்பது வேறு விஷயமாகும். உங்களுக்கு தெரியும் நான் என்ன பாவத்திலே மூழ்கி இருக்கிறேன். குறைந்தது இசையை செவிமடுப்பதிலாவது நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நிரந்தரமாக மூழ்கி இருக்கிறோம். உங்களுடைய மொபைல் ஃபோன்களை வாங்கி யூடியூபினுடைய ஹிஸ்டரியை பார்த்தால் விளங்கும் யார் யார் என்னென்ன பாவங்களிலே மூழ்கி இருக்கிறார்கள். குறைந்தது இசையில் என்ன செய்திருப்பார்கள், மூழ்கி இருப்பார்கள். தூங்கும் பொழுது இசையை கேட்காவிட்டால் அந்த தூங்கம் ஒரு அதிருப்தியான தூக்கமாக இன்று இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் மாறியிருக்கிறது. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, மாணவிகளே, இரண்டு விடயங்களை நாங்கள் மறந்துவிட்டோம். அதனால்தான் எங்களுடைய வாழ்க்கை உலகத்தை மையப்படுத்தியதாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. முதலாவது மரணம், இரண்டாவது மறுமை. மரணம் என்பதை நாங்கள் கண்ணூடாக அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்றாடம் எங்களுடைய அயலவர்கள், எங்களுடைய நண்பிகள், எங்களுடைய உறவுக்காரர்கள், தெரிந்தவர்கள் மரணித்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த மரணம் நிச்சயம் எனக்கும் வரும் என்கின்ற உண்மை எங்கள் எல்லோருக்கும் தெரியும். இருந்தும் உலகத்தினுடைய
அந்த மதாஉல் குரூர், எங்களை ஏமாற்றக்கூடிய அந்த இன்பம் மறக்கடிக்க செய்துவிட்டது. உலகத்தினுடைய சிந்தனை மரணத்தை கண்ணூடாக பார்த்தும் நானும் ஒரு நாள் மரணிப்பேன் என்கின்ற யதார்த்தம் எங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருந்தும் நாங்கள் அதை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மரணத்தையே மறந்து வாழ்கிறோம் என்றால் மறுமை என்பது அது மறைமுகமான நம்பிக்கை. யாரும் அதை இதுவரையில் கண்ணால் பார்க்கவில்லை. அப்படி ஒன்று நிகழும் என்பது எங்களுடைய ஈமானில் உள்ளது, எங்களுடைய நம்பிக்கையில் உள்ளது. எனவே அன்பிற்குரிய மாணவிகளே, இந்த இரண்டு மிக முக்கியமான விடயங்களையும் நாங்கள் மறந்த காரணத்தினால்தான் இன்று உலகத்தினுடைய அந்த ஏமாற்றத்தின் இன்பத்தில் நாங்கள் மூழ்கிக்கொண்டிருக்கிறோம். எங்களுடைய இந்த உலகத்திற்கு நாங்கள் அனுப்பப்பட்ட அந்த நோக்கத்தை மறக்கடிக்க செய்து இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் எங்களை ஆட்கொண்டிருக்கின்றன. அன்பிற்குரிய மாணவிகளே, மரணத்தை பற்றி சிறியதொரு குறிப்பை சொல்லிவிட்டு நான் மறுமைக்கு செல்லலாம் என நினைக்கின்றேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு முஃமினான அடியான், ஒரு முஃமினான மனிதன், இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு முஃமினான ஆண் பெண் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை ஏற்று அல்லாஹ் ஏவிய விடயங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி அல்லாஹ் இவைகளெல்லாம் பாவங்கள் ஹராம் என தடுத்த விடயங்களை தவிர்ந்து வாழ்ந்த ஒரு முஃமினான அடியானுடைய, ஒரு முஃமினான மனிதனுடைய, ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், இறுதி நிலை அந்த மரண தருவாயை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வானவர்கள் அவருடைய முகங்கள் வெண்மையான நிலையில், அந்த முகங்களினுடைய பிரகாசம் சூரியனை போன்று இருக்கின்ற நிலையில், சுவனத்தினுடைய கஃன் ஆடைகளோடு சுவனத்தினுடைய நறுமணங்களோடு அந்த அடியானுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக வேண்டி வானவர்கள் வருகிறார்கள். எந்த அளவுக்கு அந்த வானவர்களுடைய எண்ணிக்கை இருக்கும் என்றால் அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், அந்த அடியானுடைய பார்வை மத்துல் பசர், எந்த அளவுக்கு அந்த அடியானுடைய பார்வையினுடைய தூரம் இருக்குமோ அந்த அளவுக்கு வானவர்கள் அமர்ந்திருப்பார்கள். ஒரு நல்ல அடியானுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக வேண்டி வரக்கூடிய வானவர்களுடைய எண்ணிக்கை. நாம் மரணிக்கின்ற பொழுது நாம் நல்லடியார்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிப்போமாக இருந்தால் எங்களுடைய பார்வை எட்டுகின்ற அளவுக்கு வானவர்கள் வந்து அமர்ந்திருப்பார்கள். பின்னர் உயிரை கைப்பற்றுவதற்கான மலக்குல் மௌத் வருவார். ஒவ்வொருவருக்கும் என ஒரு வானவர் நிர்ணயிக்கப்பட்டிருப்பார். எங்களுக்கென யார் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறாரோ அவர் எங்களுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக வேண்டி வருவார். எங்கள் மீது சலாம் சொல்லுவார். எங்களுடைய தலைப்பக்கத்தில் அமர்ந்து கொண்டு ஐயத்துஹன் நஃப்சு தையிபா, சிறந்த ஆத்மாவே, மனமான ஆத்மாவே, உஹ்ருஜி இலா மக்ஃபிரத்தி மினல்லாஹி வ ரிضவான், அல்லாஹ்வினுடைய மன்னிப்பின் பக்கமும் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தின் பக்கமும் நீ வெளியேறு என்பதாக எங்களுடைய ரூஹுக்கு, ஆத்மாவுக்கு சொல்லப்படும். அந்த ஆத்மா ஒரு நீர் குவளையிலிருந்து நீர் எந்த சிரமமின்றி ஊற்றுகின்ற பொழுது எவ்வாறு மெதுவாக அந்த நீர் வெளியேறுமோ அதே போன்று எங்களுடைய உடலிலிருந்து அந்த ஆத்மா வெளியேறும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது அல்லாஹ்வினுடைய சட்ட திட்டங்களை புறக்கணித்து, அல்லாஹ்வினுடைய ஏவல்களை புறக்கணித்து, அல்லாஹ் தடுத்த காரியங்களில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பயன்படுத்தி, ஹராத்திலே எங்களுடைய வாழ்க்கையை பயன்படுத்தி, பாவங்களிலே எங்களுடைய வாழ்க்கையை பயன்படுத்தி வாழ்ந்த ஒரு மனிதனாக நாம் இருந்தால் எங்களுடைய மரண இறுதி தருவாயை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். வானவர்கள் வருவார்கள். அவர்களுடைய முகங்கள் கருத்த நிலையிலே இருக்கும். அவர்களும் எங்களுடைய பார்வை எட்டுகின்ற அளவுக்கு எங்களை அச்சுறுத்துகின்ற அமைப்பிலே அமர்ந்திருப்பார்கள். அதன் பின்னர் எங்களுடைய உயிரை கைப்பற்றுவதற்கான வானவர் மலக்குல் மௌத் வருவார். எங்களுடைய தலையடியில் அமர்ந்து ஐயத்துஹன் நஃப்சுல் ஹபீஸா, இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது பாவங்களிலே ஈடுபட்ட அருவருப்பான ஆத்மாவே என்று அழைத்து அல்லாஹ்வினுடைய
கோபத்தின் பக்கம் நீ வெளியேறு என்பதாக சொல்லப்படும். அப்பொழுது எங்களுடைய ஆத்மா வெளியேறுகின்ற அந்த நிலையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்கிறார்கள். இரும்பு கம்பிகளிலே, கொளுக்கி கம்பிகளிலே ஈரமான ஆடையை போட்டு அதை எடுத்தால் எப்படி அந்த கம்பிகள் கீறி கிழித்து கொண்டு அந்த ஆடைகள் கம்பிகளில் இருந்து வருமோ, அதே போன்று எங்களுடைய உடலிலிருந்து மிகவும் சிரமப்பட்ட நிலையிலே அந்த ஆத்மா வெளியேறும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்பிற்குரிய மாணவிகளே, இந்த மரணத்தை நாங்கள் மறந்து விட்டோம். இப்படியான ஒரு நிகழ்வு எங்களுடைய கண்களுக்கு முன்னால் அன்றாடம் நிகழ்ந்து கொண்டிருந்தும் எனக்கும் இப்படியான ஒரு நிகழ்வு நடக்க இருக்கிறது என்பதை மறந்த காரணம்தான் நாங்கள் இன்று அல்லாஹ்வை மறந்து தொழுகையற்றவர்களாக, அல்லாஹ்வினுடைய சிந்தனையற்றவர்களாக, நாம் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டதனுடைய நோக்கத்தை மறந்தவர்களாக, இந்த உலகத்தினுடைய ஏமாற்ற அந்த இன்பத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அன்பிற்குரிய மாணவிகளே நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எங்கள் எல்லோருக்கும் தெரியும், அதை உணர வேண்டும். அந்த மரணம் என்பது எனக்கு நிகழும் என்பதை நான் உணர வேண்டும். உணர்ந்தால்தான் எங்களுடைய மறுமைக்கான அந்த வாழ்க்கையை நோக்கி எஞ்சிருக்கக்கூடிய காலத்திலாவது நாங்கள் வாழ முயற்சி செய்வோம். இன்ஷா அல்லாஹ் நிச்சயமா அல்லாஹு தாலா அந்த சூழலை எங்களுக்கு ஏற்படுத்தி தருவான். நான் மாற வேண்டும் என நான் நினைக்க வேண்டும். எதற்காக வேண்டி இந்த உலகத்திலே நாம் படைக்கப்பட்டோம்? அல்லாஹு தாலா இந்த வானங்களை பூமிகளை படைத்து மனிதனையும் ஜின்களையும் அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே படைத்து நாங்கள் வாழ்வதற்கான சகல வசதி வாய்ப்புகளையும் அல்லாஹு தாலா ஏற்படுத்தி தந்திருக்கிறான். இந்த உலக வாழ்க்கை எதற்காக தெரிஞ்சாக சொல்லுங்க. எதற்காக அல்லாஹு தாலா எங்களை இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறான்? எதற்காக? நாங்கள் வாழுகின்ற பொழுது இந்த உலக இன்பங்களை அனுபவித்து அப்படி மரணித்து போவதற்காகவா, அல்லது வேறு ஏதாவது நோக்கம் இருக்கிறது? அல்லாஹு தாலா இந்த உலகத்துக்கு எங்களை அனுப்பியதனுடைய நோக்கம், அந்த ஹதஃப் சொல்லுங்க. எதற்காக? எதற்காக? அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. 67வது அத்தியாயத்தின் 2வது வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்கிறான், இந்த உலக வாழ்க்கையையும் பின்னர் மரணத்தையும் அல்லாஹு தாலா படைத்திருப்பது உங்களில் யார் சிறந்த நற்காரியங்களில் ஈடுபடுகிறீர்கள் என்பதை சோதிப்பதற்காக. நற்காரியங்களில் யார் ஈடுபடுகிறீர்கள் என்பதை சோதிப்பதற்காகத்தான் அல்லாஹு தாலா இந்த உலகத்திற்கு எங்களை அனுப்பியிருக்கிறான். ஆனால் அந்த சிந்தனையை விட்டும் உலக இன்பங்கள் எங்களை வேறு திசையை நோக்கி என்ன செய்து கொண்டிருக்கின்றன? நகர்த்தி கொண்டிருக்கின்றன. அன்பிற்குரிய மாணவிகளே, இந்த உலகத்தில் நல்லமல்களில் நாங்கள் ஈடுபடுகிறோமா என்பதை சோதிப்பதற்காகத்தான் அல்லாஹு தாலா எங்களை இந்த உலகத்துக்கு அனுப்பியிருப்பதாக அல்லாஹு தாலா அருள்மறையிலே சொல்லி காட்டுகிறார். அதே போன்று 51வது அத்தியாயம் 56வது வசனத்திலே வமா ஹலகுதுல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக அன்றி நான் படைக்கவில்லை. இந்த வாசகம் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனம் வணங்குவதற்காக அன்றி நான் படைக்கவில்லை. எப்படி சொல்லவில்லை என்றால் அல்லாஹ் மனிதர்களையும் ஜின்களையும் வணங்குவதற்காக நான் படைத்தேன் என்று சொல்லவில்லை. வணங்குவதற்காக படைத்தேன் என்றால் அதனோடு சேர்த்து வேறு செயற்பாடுகளும் என்ன செய்யும்? உள்வாங்கப்படும். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை. அப்ப அல்லாஹ் எங்களை படைத்த நோக்கம் அவனை வணங்கி வழிபட வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்துக்காகத்தான் அல்லாஹு தாலா எங்களை படைத்திருக்கிறார். அப்ப அல்லாஹ்வை நாங்கள் வணங்கி வழிபட வேண்டும். அதே நேரத்தில் வணக்கம் தவிர்ந்த ஏனைய நற்காரியங்களில் நாங்கள் ஈடுபட வேண்டும். இதுதான் அல்லாஹ் இந்த பூமிக்கு எங்களை ஆலமுல் அர்வாஹில் இருந்து அனுப்பியதனுடைய என்ன நோக்கம்? இதுதான் நோக்கம். எதற்காக? இப்படியான ஒரு நோக்கத்தை வைத்து அல்லாஹு தாலா எதற்காக வேண்டி இந்த பூமிக்கு எங்களை அனுப்ப வேண்டும் சொல்லுங்க. நாங்கள் அல்லாஹ்வை வணங்கி வழிபடுகிறோம், சிறந்த நற்காரியங்களில் ஈடுபடுகிறோம். பெனிஃபிட்
அல்லாஹ் எங்களை சோதிக்கிறான் என்றால் அதுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும். அது என்ன சொல்லுங்க. நீங்களும் பேசினா தான் இந்த நிகழ்ச்சியில் இன்ட்ரெஸ்டான செய்யும். போ பயான் பண்ற மாதிரி இருந்தா என்ன செஞ்சிடும்? இரண்டாம் நிகழ்ச்சியோட உங்களுக்கு என்ன செஞ்சிடும்? போர் அடிச்சிடும். அடிச்சு ஆக்களுக்கு என்ன செய்யும்? தூக்கம் வரும். நீங்களும் பேசணும். நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை சுவர்க்கம் என்று ஒன்று இருக்கிறது, நரகம் என்று ஒன்று இருக்கிறது. அல்லாஹ் நம்மளை சோதிச்சு நாம் இந்த உலகத்தினுடைய சோதனையில் பாஸ் ஆகிவிட்டால் சுவர்க்கத்தை என்ன செய்வான்? அல்லாஹு தஆலா அதுக்குரிய பெனிஃபிட்டாக தருவான். மாற்றமாக பாவத்திலே மூழ்கி அல்லாஹுக்கு முரணாக இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நரக வாழ்க்கைக்கு அல்லாஹு தஆலா எங்களை என்ன செய்வான்? அனுப்புவான். அப்ப நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமற்றது. இது எல்லோருக்கும் தெரியும். ஏனென்றால் அன்றாடம் மனிதர்கள் மரணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். நானும் ஒரு நாள் மரணிப்பேன். அது எப்பொழுது என்று எனக்கு தெரியாது, ஆனால் மரணிப்பேன். ஆனால் மரணத்துக்கு பின்னால் உள்ள அந்த நிரந்தரமான வாழ்க்கையினுடைய விடயத்திலே மதங்களுக்கு மத்தியிலே பல கருத்துக்கள் இருக்கின்றன. இந்துக்களுடைய கோட்பாடு எப்படி இருக்கும் என்றால், ஒருவர் மரணித்தால் பின்னர் அவர் என்ன செய்வார்? பிறப்பார், பின்னர் வாழ்வார். இப்படியே அவங்களோட வாழ்க்கை என்ன செய்யும்? போய்கொண்டே இருக்கு. அதே போன்று நாஸ்திகர்களை பொறுத்தவரையில் அவங்க மதச்சார்பற்றவர்கள். அவர்கள் மரணித்தால் அதோட வாழ்க்கை என்ன செய்யுது? முடியுது. சிலர்களிடம் மறுமையினுடைய சிந்தனை இருக்கும். ஆனால் முஸ்லிம்களிடம் இருக்கக்கூடிய அந்த ஆழமான சிந்தனை என்ன செய்யாது? இருக்காது. நாங்கள் சில இந்துக்கள் பேசினவர் சுவர்க்கம் நரகம் என்றெல்லாம் என்ன செய்வார்கள்? பேசுவார்கள். அவர்களிடம் அந்த சிந்தனைகள் இருக்கிறது. ஆனால் இஸ்லாம் சொல்லுகின்ற அளவுக்கு ஆழமாக மறுமையினுடைய சிந்தனை அவர்களிடம் கிடையாது. அன்பிற்குரிய மாணவிகளே, அல்லாஹு தஆலா அவனை நம்புமாறு அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற இடங்களில் மொத்தம் 22 இடங்களில் அல்லாஹு தஆலா மறுமையும் நம்புமாறு சேர்த்து சொல்கிறான். அல்லாஹ்வை நம்புவது எந்த அளவு எங்களுக்கு அவசியமான? அல்லாஹ்வை நம்பினா தான் நாங்கள் என்ன முஸ்லிம்கள், முஃமின்கள். அதே நேரத்தில் அந்த குறித்த 6 விடயங்களையும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கண்ணூடாக பார்க்கவில்லை என்றாலும் நம்ப வேண்டும். அவனுடைய வானவர்களை நம்ப வேண்டும், வேதங்களை நம்ப வேண்டும், தூதர்களை நம்ப வேண்டும், மறுமையை நம்ப வேண்டும். 6வது என்ன? கதிர். இந்த உலகத்திலே எது நடந்தாலும் அது எனக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கலாம், கவலையை தரக்கூடியதாக இருக்கலாம். இந்த உலகத்தை ரப்புல் ஆலமீன் படைப்பதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்னர் அதை அல்லாஹு தஆலா நிர்ணயித்து விட்டான். நிச்சயமாக அது நடந்தே ஆகும். இந்த நம்பிக்கையினால் தான் முஸ்லிம்களில் பலர் சூசைட் அட்டன் பண்ணுவது குறைவு. வேறு மதத்தவர்கள் அடிக்கடி நாங்கள் நியூஸ்ல பார்க்கும், எக்ஸாம்ல ஃபெயில் ஆயினதால அல்லது ஏதோ ஒரு கவலையினால, ஏதோ ஒரு பிரச்சனைனால, ஏன் அவன் சப்போர்ட் பண்ணின டீம் தோத்துடுங்கிறதுக்கெல்லாம் என்ன செய்யறாங்க? சூசைட் அட்டன் பண்றாங்க. முஸ்லிம்களில் சிலரும் சூசைட் அட்டன் பண்றாங்க. ஆனா அதிகமானவர்கள் எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் பொறுமையாக இருப்பதற்கு காரணம் இந்த கதிரை நம்பியதனால். அல்லாஹு தஆலா இதை 50,000 வருடங்களுக்கு முன்னால், இந்த உலகத்தை படைப்பதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹு தஆலா இது நடந்தே ஆகும் என நிர்ணயித்து விட்டான். நிச்சயமாக அது என்ன செய்யும்? நடக்கும் என்கின்ற இந்த உறுதியான நம்பிக்கை எங்களுக்கு அந்த இடத்துல பொறுமையை தந்து எங்களுடைய உயிரை என்ன செய்கிறது? பாதுகாக்குகிறது. அன்பிற்குரிய மாணவிகளே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மறுமையினுடைய சிந்தனையை அந்த சமூகத்திற்கு எடுத்து சொன்ன பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் நம்பினார்கள். இஸ்லாத்தை மறுத்தவர்கள், ஏற்க மறுத்தவர்கள் சொன்னார்கள், ஐதா மித்னா வகுன்னா துராபன் வஇதாமன் அஇன்னா லமபூஸூன். நாங்கள் மரணித்ததன் பின்னர், வகுன்னா துராபன் வஇதாமா, எங்களை அடக்கியதன் பின்னர், நாங்கள் மண்ணோட மண்ணாக உக்கி எங்களுடைய எலும்புகள் எல்லாம் உக்கி போன பின்னர் அஇன்னா லமபூஸூன், நாங்கள் மீண்டும் எழுப்பப்படுவோமா என்று என்ன செய்தார்கள்? நபியை பார்த்து நக்கலாக கேட்டார்கள். அதே போன்று சொன்னார்கள், இந்த உலக வாழ்க்கை என்பது நாங்கள் வாழ்வது மரணிப்பது, வமா நஹ்னு பிமபூஸீன், நாங்கள் மீண்டும் எழுப்பப்படுவது என்பது ஒன்று
கிடையாது அப்படின்னு சொன்னார். ஆனால் அல்லாஹு தாலா சொல்கிறான் 21வது அத்தியாயம் 104வது வசனத்திலே, கமா பதஅனா அவ்வல ஹல்கின் நுஈதுஹு, நாம் ஆரம்பத்தில் அவர்களை எவ்வாறு படைத்தோமோ அதே போன்று அவர்களை மீண்டும் நாம் என்ன செய்வோம், எழுப்புவோம். கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் எங்களை எதுவும் இல்லாமல், எந்த முகாந்திரமும் இல்லாமல் படைத்தான். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை களிமண்ணால் படைத்தான். அவர்களுடைய ஜோடியை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்தே அல்லாஹு தாலா படைத்தான். அவர்களின் மூலமாக இந்த சந்ததியினரை அல்லாஹு தாலா என்ன செய்தான், உருவாக்கினான். அப்படியான அல்லாஹ் மீண்டும் எங்களை உயிர்ப்பிப்பது என்பது அவனுக்கு சிரமமான காரியம் கிடையாது. அதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான், ஆரம்பத்தில் அவர்களை எவ்வாறு நாம் படைத்தோமோ, அவர்கள் படைக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் ஆடை இருக்கவில்லை, அவர்கள் ஹத்னா செய்யப்பட்டிருக்கவில்லை, அவர்கள் பாதனை அணிந்திருக்கவில்லை. இதே நிலையில் நாம் என்ன செய்வோம், மறுமையில் அவர்களை எழுப்புவோம். இந்த உலகத்திலே மனம் போன போக்கிலே மனோ இச்சையை பின்பற்றி வாழ்ந்தவர்கள் அல்லாஹு தாலா விசாரணை தினத்திலே எழுப்புகின்ற பொழுது, யா வைலனா மம் பஅஸனா மின் மர்கதினா, 36வது அத்தியாயம் 52வது வசனம். பெரும்பாலும் எங்களுக்கு தெரிந்திருங்க, சூரா யாசின். காலு யா வைலனா மம் பஅஸனா மின் மர்கதினா, இந்த உலகத்திலே மனோ இச்சையின்படி வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் கேட்பார்கள், எங்களுக்கு ஏற்பட்ட கேடே, எங்களுடைய தூக்கத்திலிருந்து எங்களை எழுப்பியது யார்? யா லைத்தஹா கானத்தில் காதியா, 69வது அத்தியாயம் 27வது வசனம். இந்த உலகத்தோடு இந்த வாழ்க்கை முடிந்து போயிருக்க கூடாதா என்று கேட்பார். ஹாதா மா வஅத ரஹ்மானு வஸதகல் முர்சலூன், இதுதான் ரஹ்மான் வாக்களித்ததும் தூதர்கள் உண்மைப்படுத்திய விடயம் என்றும் அவர்களுக்கு சொல்லப்படும். அன்பிற்குரிய மாணவிகளே, அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு என்னதான் மறுமைதான் நிரந்தர வாழ்க்கை, மறுமைதான் இலக்கு, இந்த உலகம் என்பது உங்களை ஏமாற்றக்கூடிய சொற்ப இன்பம் தான் என்றெல்லாம் என்னதான் உங்களுக்கு சொல்லப்பட்டாலும், பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா, பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா, இந்த உலக வாழ்க்கையை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள். வல் ஆஹிரத்து ஹைரு வ அப்கா, ஆனால் மறுமைதான் சிறந்ததும் நிரந்தரமானதும். உங்களுக்கு மனனமான வசனங்கள். பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா, என்னதான் மறுமை, மரணம், சுவர்க்கம், நரகம் என்று பேசப்பட்டாலும் இந்த உலகத்தில் நீங்கள் சாய்ஸ் பண்ற வாழ்க்கை இந்த உலகத்தினுடைய இன்பம் தான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பிற்குரிய மாணவிகளே, நாங்கள் உலகம் 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 என்று இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்விடம் இந்த உலகம் எந்த அளவு பெருமதியானது தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யஅலமு, மக்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அன்னமல் ஹயாத்து துன்யா லஐபுன் வலஹ்வுன் வஸீனத்துன் வதஃபாகுரும் பைனக்கும் வதகாசுரும் ஃபில் அம்வாலி வல் அவுலாத், இந்த உலகம் என்பது வீணும் விளையாட்டும் அலங்காரமும். உங்களுக்கு இடையில என்கிட்ட அந்த செல்வம் இருக்கு, இந்த செல்வம் இருக்கு, என்கிட்ட அது இருக்கு, இது இருக்குன்னு நீங்கள் பெருமை அடித்துக் கொள்வதும், அதிகமாக பொருளாதாரங்களை சம்பாதித்துக் கொள்வதும், குழந்தை குட்டிகளை பெற்றுக்கொள்வதும், இதுதான் இந்த உலகம். அல்லாஹ் சொல்கிறான், அன்னமல் ஹயாத்து துன்யா லஐபுன் விளையாட்டு, வலஹுன் வீண், வஸீனா அலங்காரம், வதஃபாகுரும் பைனக்கும், உங்களிடம் இருப்பவைகளை கொண்டு நீங்கள் என்ன செய்வது, பெருமை அடித்துக் கொள்வது, வதகாசுரும் ஃபில் அம்வாலி வல் அவுலாத், பொருளாதாரங்களை அதிகமாக தேடுவதும், குழந்தை குட்டிகளை அதிகமாக பெற்றுக்கொள்வதும், இவ்வளவுதான் உலகம். இதற்கு ஒரு அழகான உதாரணத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். கமஸலி கைஸின், வானத்திலிருந்து ஒரு மழை பொழிகிறது. அஅஜபல் குஃபார நபாத்துஹு, அந்த மழை விவசாயிகளை சந்தோஷப்படுத்துகிறது. மழையினால் என்னுடைய விவசாயங்கள் செழித்து எனக்குரிய பிரயோசனத்தை அறுவடையை தரப்போகிறது என்று விவசாயிகளை சந்தோஷப்படுத்துகிறது. சும்ம யஹீஜு ஃபதராஹு முஸ்ஃபர், அவன் விவசாயி நினைத்தது போன்று அது அழகாக வளர்ந்து மஞ்சள் நிறமாகி அந்த அறுவடையினுடைய நிலை ஏற்படுகின்ற பொழுது சும்ம யகூனு ஹுதாமா, அது அப்படியே ஒன்றுமே இல்லாமல் ஆகி போய்விடுகிறது, அப்படியே கூலமாக ஆகி போகிறது. இதுதான் உலக வாழ்க்கை. உங்களுக்கு உலக வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது சும்மா பச்சை பசேலன்னு இருக்கும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார், உலக வாழ்க்கை என்பது சும்மா அப்படி இன்பமாக இருக்கு.
இப்படி மறுமையை மறக்கடிக்க செய்துண்டா எவ்வளவு எச்சரிக்கைகள் நரகம் குறித்து எங்களுக்கு வந்திருக்கிறது எங்களுக்கு தெரியும். எவ்வளவு எச்சரிக்கைகள் இருக்கிறது. சுவனம் குறித்த எவ்வளவு ஆசை ஊட்டல்கள் இன்பங்கள் அல்லாஹ்வின் தூதர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். இதையெல்லாம் அப்படியே மறக்கடிக்க செய்துண்டா அந்த அளவு பச்சை பசேலென இன்பமாக இந்த உலகம் இருக்கும். ஃபத்தகுத் துன்யா, உலகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார். அப்ப இந்த உலக வாழ்க்கை என்பது இதுதான் எங்களுக்கு நிரந்தரமான வாழ்க்கை என்கின்ற ஒரு விவை தருகின்ற அளவுக்கு இந்த உலக வாழ்க்கை எங்களை என்ன செய்து வைத்திருக்கும், அது அப்படியே மூழ்கடிக்க வைத்திருக்கும். ஆனால் இறுதியிலே ஒன்றுமே இல்லாமல் ஆக்கும். இந்த உலகத்திலே மூழ்கி இருந்தால், மன இச்சையின்படி வாழ்ந்திருந்தால், எங்களுடைய மரண தருவாய் எப்படி இருக்கும்? எங்களுடைய உயிர் பிரிகின்ற பொழுது கம்பிகளிலே ஈரமான ஆடையை போட்டு இழுக்குகின்ற பொழுது எப்படி அந்த ஆடைகள் கீறி கிழித்து கொண்டு வருமோ அதே போன்று எங்களுடைய உயிர்கள் என்ன செய்யும், வெளியேறும். இதுதான் அந்த விவசாயிக்கு இறுதி தருணம். அந்த அறுவடை எல்லாம் அப்படியே கூலமாகி போவது போன்று எங்களுடைய வாழ்க்கை அப்படியே ஒன்றும் அர்த்தமற்றதாக என்ன செய்திடும், ஆகிடும் என்பதை அன்பிற்குரிய மாணவிகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தையினால் சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு செம்பரி ஆடு இறந்து போய் அந்த இடத்திலே இருக்கிறது. சஹாபாக்கள் எல்லாம் அந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், ஐயுக்கும் யுஹிப்பு அன்ன ஹாதா லஹு பிதிர்ஹமின், இந்த இறந்த ஆட்டை, மரணித்த இந்த ஆட்டை, செம்பரி ஆட்டை யாராவது பணம் கொடுத்து வாங்குவதற்கு விரும்புவீர்களா அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார். இப்பொழுது சஹாபாக்கள் சொன்னார்கள், மா நுஹிப்பு அன்னஹு லனா பிஷையின், அதை நாங்கள் விரும்ப மாட்டோம், ஏனென்றால் எங்களுக்கு எந்த பிரயோசனமும் இல்லை, அது இறந்து போய்விட்டது, எந்த பிரயோசனமும் இல்லை, எனவே நாங்கள் யாரும் என்ன செய்ய மாட்டோம், அதை காசு பணம் கொடுத்து வாங்குவதற்கு விரும்ப மாட்டோம். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபவல்லாஹி, அல்லாஹ் மீதானையாக, லத்துன்யா, இந்த உலகம், நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகம், அஹ்வனு அலல்லாஹி மின் ஹாதா அலைக்கும், உங்களுக்கு இந்த ஆட்டுக்குட்டி எப்படி பிரயோசனமற்றதாக நீங்கள் கருதுகிறீர்களோ அதைவிட அல்லாஹ்விடம் இந்த உலகம் இழிவானதாகும், பெருமதி அற்றதாகும். இந்த ஆட்டுக்குட்டியை நீங்கள் எப்படி பெருமதி அற்றதா, பெருமதியானது என்றால் நீங்கள் காசு கொடுத்து வாங்குவதற்கு என்ன செய்திருப்பீர்கள், விரும்பியிருப்பீர்கள். பெருமதி அற்றது என்பதனால் காசு கொடுத்து வாங்குவதற்கு நீங்கள் மறுக்கிறீர்கள், விரும்பவில்லை. அதைவிட அல்லாஹ்விடம் பெருமதியற்றது இந்த உலகம். சுவனத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது, சுவன வாழ்க்கையை வைத்து பார்க்கின்ற பொழுது அதைவிட பெருமதியற்றது இந்த உலக வாழ்க்கை என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு உணர்த்தினார்கள். சஹாபாக்களுடைய வரலாறுலாம் படிச்சிருக்கோம். ரமதான் காலம் வந்தால் கொஞ்சம் ஸ்பெஷலாக பயான்கள் எல்லாமே என்ன செய்வோம், சஹாபாக்களோட வரலாறு கேட்போம். எவ்வளவு தியாகங்களை செய்திருக்கிறார். இந்த இஸ்லாத்துக்காக உம்மா வாப்பா விட்டுட்டு வந்தீங்க. உம்மா வாப்பா இஸ்லாத்துக்காக, மன இச்சைக்காக அல்ல, இஸ்லாத்திற்காக தாய் தந்தையை விட்டு விட்டு வந்திருக்கிறார். யமனிலிருந்து ஒரு சஹாபி அல்லாஹ்வின் தூதரோடு போரிடுவதற்காக வேண்டி பெற்றோரை விட்டு விட்டு வந்தார். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் கேட்டார்கள், உங்களுக்கு பெற்றோர் அளிக்கிறார்களா? ஆம். உங்களுக்கு அனுமதி அளித்தார்களா? நான் அனுமதி பெறவில்லை. நீங்கள் மீண்டும் யமனுக்கு சென்று பெற்றோரிடம் அனுமதி கேளுங்கள், அனுமதித்தால் என்னோடு வந்து போர்க்களத்தில் கலந்து கொள்ளுங்கள், இல்லை என்றால் உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் பணிவிடை செய்வதில் உங்களுடைய வாழ்நாளை கழியுங்கள் என்று சொன்னார். இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி பெற்றோர்களை விட்டு விட்டு வர தயாராகினார் சஹாபா. பொருளாதாரங்களை அது ஒரு விஷயமா அவங்க நினைக்கல. அடிக்கடி உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் இடையில தர்மம் செய்யறதுல போட்டி வந்து கொண்டே இருக்கு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு யுத்தத்துக்காக வேண்டி ஒட்டுமொத்த சொத்தையும் என்ன செய்தார்கள், எடுத்துக்கொண்டு வந்தார். அவரிடமிருந்த ஒட்டுமொத்த சொத்தையும் எடுத்துக்கொண்டு வந்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களிடமிருந்த அரைவாசி சொத்தை எடுத்துக்கொண்டு வந்தார். இன்றாவது நாம் அபூபக்கரை தர்மம் செய்வதில் முந்திவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டு எடுத்துக்கொண்டு வந்தார். ஆனால் இங்கே வந்து பார்த்தால் அபூபக்கர் முழு சொத்தையும் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார். சொன்னார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உங்களை தர்மம் செய்கின்ற விடயத்தில் என்னால் ஒரு பொழுதும் முந்த முடியாது போன்றிருக்கிறது. அந்த உலகத்தை ஒரு விஷயமாகவே என்ன செய்யலை. உலகத்தில் பொருளாதாரம் தான் பெரிய ஒரு இடம். அந்த பொருளாதாரத்தை ஒரு சப்ஜெக்டாகவே என்ன செய்யலை சஹாபாக்கள் எடுக்கலை. ஏன்? இந்த மறுமையினுடைய சிந்தனை,
அந்த மறுமையை முழுமையாக அவர்கள் உள்வாங்கியதனால், மறுமைதான் இலட்சியம் என்று அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்ததனால் உயிரை அவர்கள் துச்சமாக நினைத்தார்கள். இஸ்லாத்துக்காக வேண்டி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக வேண்டி எத்தனை சஹாபாக்கள், ஆண்கள் பெண்கள் என்ற வித்தியாசம் இன்றி, சிறுவர்கள் பெரியவர்கள் என்ற எந்தவித வித்தியாசமும் இல்லாமல் எத்தனையோ சஹாபாக்கள் உயிர் தியாகம் செய்திருக்கிறார். இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். எங்களுடைய முன்னோர்கள் என்று சஹாபாக்களை அப்படி நெஞ்சு நிமித்தி என்ன செய்வோம், சொல்லுவோம். ஆனால் முன்னோர்களுடைய கொஞ்சமாவது எங்களுடைய வாழ்க்கையில் என்ன இல்லை. வெறும் பேச்சில் தான் எங்களுடைய முன்னோர்கள் சஹாபாக்கள். முன்மாதிரி மிக்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாம் வாயால் வர வெறும் பேச்சு. ஆனால் நாங்கள் ஃபாலோ பண்ணுறது யாருடைய கல்ச்சர், யாரோ காட்டுற வழியே நாங்கள் இந்த உலகத்தில் என்ன செய்கிறோம், ஃபாலோ பண்ணிக்கு போகிறோம். அன்பிற்குரிய மாணவிகளை சிந்திக்க வேண்டும். சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லவ் கானத்தி துன்யா தஅதிலு இன்தல்லாஹி ஜனாஹ பஊலத்தின் மா சகா காஃபிர மின்ஹா ஷுர்பதமா. இந்த உலகம் அல்லாஹ்விடத்தில் ஒரு நுளம்பினுடைய இறக்கைக்கு அல்லாஹ்விடம் பெருமதியானதாக இந்த உலகம் இருந்திருந்தால், இந்த ஹதீஸில் நீங்கள் கொசுவினுடைய இறக்கை அப்படின்னு என்ன செஞ்சிருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் பஊலா என்றால் நுளம்புக்கு சொல்லப்படும். நுளம்பினுடைய இறக்கை அது இந்தியா போன்ற நாடுகளில் மொழிபெயர்ப்பு வந்ததால் அவங்க நுளம்புக்கு என்னென்னு சொல்லுவாங்க, கொசுன்னு சொல்லுவாங்க, கொசுக்கடின்னு சொல்லுவாங்க, நுளம்புக்கடி என்ன செய்வாங்க, கொசுக்கடின்னு சொல்லுவாங்க. அப்படியே கொசுன்னு அதை என்ன செஞ்சுட்டு மாறிட்டு நுளம்பினுடைய இறக்கைக்கு. ஏன்னா கொசுவில் ஒரு குடிபானத்தில் கொசு விழுந்துட்டுன்னு சொன்னால் அதனுடைய நஞ்சு பகுதி உள்ள இறக்கை பக்கம் தான் என்ன செய்யுமா, விழுமா. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்ன, அதை தாட்டுங்கோ, தாட்டி போட்டு எடுத்து விட்டு அந்த குடிபானத்தை குடிங்கோ. ஏன்னா மற்ற இறக்கையில் என்ன இருக்கு, அதுக்குரிய நிவாரணம் இருக்கிறது. அப்போ கொசுவினுடைய இறக்கையில் நோக்கி நிவாரணம் இருக்கு, அது பெருமதியா, பெருமதியா இல்லையா, பெருமை. ஆனால் நுளம்புல எந்த பெருமதியும் இல்லை. அப்போ நுளம்பினுடைய இறக்கைக்கு பெருமதியானதாக இந்த உலகம் இருந்திருந்தால், இந்த உலகத்தில் அல்லாஹ்வை மறுத்து வாழ்கிறார்களே, அல்லாஹ்வை புறக்கணித்து வாழ்கிறார்களே, இவர்களுக்கு குடிப்பதற்கு ஒரு சொட்டு நீரையும் அல்லாஹு தாலா கொடுத்திருக்க மாட்டான். அல்லாஹ்வை மறுத்து, அல்லாஹ் இல்லை என்று அல்லாஹ்வை புறக்கணித்து மன இச்சையின்படி வாழக்கூடியவர்களுக்கு ஒரு சொட்டு நீரை அல்லாஹு தாலா கொடுத்திருக்க மாட்டான். ஏன்னா அல்லாஹ்விடம் இந்த உலகம் அந்த அளவு பெருமதியற்றது. பெருமதியற்றது என்றால் பெருமதி இல்லாது, பெருமதியே இல்லை. அல்லாஹ்வினுடைய பார்வையிலே இந்த உலகம் ஜீரோ, பெருமதியே இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய மாணவிகள், அல்லாஹு தாலா பெண்களுக்கு 2 பெண்களுடைய வரலாறுகளை அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே உதாரணமாக சொல்லி காட்டுகிறான். அதிலே ஒருவர் ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா என்று சொல்லப்படுகிறது அவருடைய பேர். ஃபிரௌனுடைய மனைவியை உதாரணமாக அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். வலரப அல்லாஹு மஸலல் லில்லதீன ஆமனு இம்ரஅத ஃபிரௌன். ஏன் ஃபிரௌனுடைய மனைவியை அல்லாஹு தாலா உதாரணமாக சொல்ல வேண்டும்? ஃபிரௌன் என்பவன் அன ரப்புகுமுல் அலா, நான் தான் உங்களுடைய இரட்சகன் என்று அந்த மக்களுக்கு மத்தியிலே ரப்பாக வாழ்ந்தவன். எங்களுடைய சாதாரண வாழ்க்கை கிடையாது அவனுடைய வாழ்க்கை. ஒருத்தன் நான் தான் ரப்பு என்று சொல்வதாக இருந்தால் அவன் எவ்வளவு பெரியதொரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பான். அவனுடைய தங்குமிடம் எந்த அளவு பெரும் மாளிகையாக இருந்திருக்கும். அவனுடைய பொருளாதாரங்கள் கொஞ்சம் நினைத்து பாருங்க. ஒரு ஜனாதிபதி இந்த உலகத்திலே வாழ்கிறார் என்றால் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அவர் பிரயாணம் செய்யும் பொழுது அவர் உண்ணுகின்ற உணவு, அரபு நாட்டு மன்னர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தா எவ்வளவு சுகபோக வாழ்க்கையை என்ன செய்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஃபிரௌன் எப்படி வாழ்ந்திருப்பான்? இவரெல்லாம் மன்னர்கள், அவன் ரப்பு என்று சொன்னவன் எப்படியானது ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பான். அவனுடைய மனைவி நபி மூசாவை நபியாக ஏற்றுக்கொண்டு அல்லாஹுக்காக ஃபிரௌனை விட்டு வெளியேறியவர். இந்த சொத்து பத்தி எதுவுமே தேவையில்லை.
ஒரு கணவன் பெரும் சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான், ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை என்று உதறி தள்ளிவிட்டு, இந்த உலகம் தேவையில்லை, இந்த பொருளாதாரம் தேவையில்லை, என்னுடைய கணவன் தேவையில்லை, எல்லாத்தையும் உதறிவிட்டு நபி மூசாவுக்கு பின்னால் என்ன செய்தார்? வந்தார். அதனால தான் அல்லாஹு தாலா ஃபிரௌனுடைய மனைவியை ஈமான் கொண்ட மக்களுக்கு உதாரணமாக சொல்லி காட்டுகிறார். இப்போ இந்த உலக வாழ்க்கை அதனுடைய யதார்த்தத்தை உணர்ந்தவர்கள், இதுதான் உலகம் என்பதை உணர்ந்தவர்கள் நிச்சயமாக இந்த உலகத்துக்கு பின்னால் மாத்திரம் செல்ல மாட்டார். உலகம் தேவை, நாம் சாப்பிடுவதற்கு சாப்பாடு தேவை, ஆடைகள் அணிவதற்கு ஆடைகள் தேவை, அதை சம்பாதிக்கணும், அது தேவைதான். எந்த அளவு தேவையோ அந்த அளவு மட்டும்தான் அந்த உலகத்தை நாங்கள் என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். தேவைக்கு அதிகமாக பயன்படுத்தினால் மறுமையில் கேள்வி கணக்கும் என்ன நீண்டு கொண்டே செல்லும். எப்படி சம்பாதிச்சார், எப்படி செலவழிச்சார், என்ன செய்தார், ஜகாத் கொடுத்தியா, தர்மம் செய்தியா, இப்படி கேள்வி கணக்கு என்ன செய்யும்? நீண்டு கொண்டே செல்லும். அப்ப அன்பிற்குரிய மாணவிகளே, இந்த உலகத்தினுடைய யதார்த்தத்தை நாம் எப்பொழுது உணர்கிறோமோ நிச்சயமாக மறுமைக்குரியவர்களாக நாங்கள் என்ன செய்வோம்? மாறுவோம். உலகத்தில் தேவையானதை எடுத்துக்கொண்டு மறுமைக்காக இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்களாக நிச்சயம் நாம் மாறுவோம். சுவனத்தை பற்றி அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய ஒரே வசனம். எவ்வளவோ இன்பங்கள், எவ்வளவோ விஷயங்கள் சுவர்க்கத்திலே இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், அல்லாஹு தாலும் அதிகமாக என்ன செய்கிறார்? சுவர்க்கத்தை பற்றி வர்ணிக்கிறான். சூரத்து ஜுஹுருஃப் 71வது வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான், வஃபீஹா, அந்த சுவர்க்கத்தில் இருக்கிறது, மா தஷ்தஹீஹில் அன்ஃபுசு, இந்த உள்ளங்கள் எதையெல்லாம் விரும்புமோ எல்லாம் சுவர்க்கத்தில் இருக்கிறது. சுருக்கமாக அல்லாஹ் தாலா சொல்கிறான், எங்களுடைய நஃப்ஸுகள் எதையெல்லாம் தேடுமோ அது அனைத்துமே சுவர்க்கத்திலே இருக்கிறது. வத்தலzzுல் அயுன், இந்த கண்கள் எதையெல்லாம் இன்பகரமாக நினைக்குமோ அது அனைத்துமே இருக்கிறது. முதலாவது ஒன்றை நாங்கள் விரும்புறது கண்ணால் தான் பார்ப்போம். என்ன, கண்ணால் ஒன்றை பார்த்தால் அந்த பார்த்ததுக்கு பின்னால தான் அந்த பொருள் நம்மளுக்கு என்ன செய்யும்? விருப்பத்துக்குரியதாக மாறும். ஒன்று விருப்பத்துக்குரியதாகவும் அல்லது விருப்பம் இல்லாமல் இருக்கும். அப்போ கண்கள் தான் முதலாவது என்ன செய்கிறது? நாங்கள் ஒரு பொருளை சாய்ஸ் பண்ணுறதுக்கு முடிவெடுக்க காரணமாக முதலாவது கண்கள். கண்களால் நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கும். அதான் நல்லா சொல்கிறான், உங்களுடைய கண்கள் எதையெல்லாம் இன்பமாக கருதுகிறதோ, அதன் பின்னர் உங்களுடைய உள்ளங்கள் எதையெல்லாம் வேண்டுமென நினைக்கிறதோ அது எல்லாமே சுவர்க்கத்திலே இருக்கு. நீங்கள் இந்த உலகத்திலே அவைகளை அல்லாஹு தாலா ஹராம், பாவம் என்பதை தடை செய்திருந்தால் என்று சொல்லி இருந்தால், அதை தவிர்ந்து வாழ்ந்தால் அவை அனைத்துமே எங்களுக்கு என்ன செய்யும்? அந்த ஜன்னாவிலே சுவர்க்கத்திலே கிடைக்கும். அப்ப நாங்கள் விரும்பியதை சுவர்க்கத்தில் அடைந்து கொள்வதென்றால் இந்த உலகத்திலே கொஞ்சம் பொறுமையாக நாம் என்ன செய்யணும்? வாழணும். இந்த உலகத்தில் எங்களுடைய இந்த நஃப்ஸு அல்லாஹ் தடுத்தவைகளை தேடினால், ரசூலுல்லாஹ் தடுத்தவைகளை தேடினால், அல்லாஹ்வும் ரசூலும் பாவம் என்று சொன்னதை தேடினால், அப்பொழுது நாம் அந்த விடயத்திலே பொறுமையாக இருந்தால் நிச்சயமாக சுவர்க்கத்திலே அந்த விடயங்களை எங்களால் என்ன செய்து கொள்ள முடியும்? அடைந்து கொள்ள முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நரகம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாருக்கும் ஜுஸ்உம் மின் 70 ஜுஸ்அம் மின் நாரி ஜஹன்னம், நீங்கள் உபயோகிக்கக்கூடிய இந்த நெருப்பு, நாம் யூஸ் பண்ணக்கூடிய இந்த நெருப்பு நரகத்தின் நெருப்பில் 70 ஒரு பகுதி. அந்த அளவு வெப்பமானதாகவும் சூடானதாகவும் நரக நெருப்பு என்ன செய்யும்? இருக்கு. சஹாபாக்கு சொன்னார்கள், இந்த ஒரு பகுதியே போதுமே அல்லாஹ்வின் தூதரே, இந்த ஒரு பகுதியே எங்களை தண்டிப்பதற்கு போதுமே. இல்லை, இது போன்ற 69 மடங்கு இன்னும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நரகத்திலே வெப்பங்கள் சூடுகாட்டப்பட்ட அந்த நெருப்பு சூடாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனுடைய ஒவ்வொரு பகுதியும் இந்த உலகத்திலே நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த சூட்டினுடைய அந்த வெப்பத்தினுடைய அளவையே தரும். அப்போ நாங்கள் இந்த நெருப்பில் கை வச்ச எந்த அளவு சுடுமோ அதே போன்று தான் ஏனைய 69 மடங்களும் சுடப்போகிறது. இப்போ 70 மடங்கு மொத்தமாக எங்களை சுட்டால் எங்களால் தாங்கிக் கொள்ள முடியுமா? சிந்தித்து பாருங்கள். அப்படி தாங்கிக் கொள்ள முடியாது என்று சொன்னால் நரகத்துக்கு செல்வதற்கான வழிகளை இந்த உலகத்தில் நாங்கள்
பயன்படுத்தக்கூடாது, தேடக்கூடாது. இல்லை எங்களால் தாங்கிக்கலாம், பிரச்சனை கிடையாது, அல்லாஹ் எங்களை நெருப்பால் தண்டிக்கட்டும் என்று நினைத்தால் தாராளமாக என்ன செய்யலாம். இந்த உலக மத்தா உல் குரூர், ஏமாற்றக்கூடிய இந்த இன்பத்தில் நீங்கள் நிலைத்திருக்கலாம். அன்பிற்குரிய மாணவிகளே, அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இந்த உலகத்திலே செய்கின்ற பாவத்துக்கேற்ப அடியார்கள் அந்த நெருப்பினால் கரண்டைக்கால், கண்டைக்கால், முட்டுக்கால், இடுப்பு, தொண்டை இப்படியாக என்ன செய்வார்கள், அந்த நரக நெருப்பினால் வேதனை செய்யப்பட்டு கருகுவார்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். நாளை மறுமை நாளிலே அந்த நரகத்திலே மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிக குறைந்தபட்ச தண்டனை என்ன தெரியுமா? என்ன தண்டனை சொல்லுங்க. யாருக்கு? ரசூலுல்லாவின் சாச்சா அபூ தாலிபுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை. என்ன தண்டனை? நரக நெருப்பிலான செருப்பு அணிவிக்கப்படும். அதனுடைய ஹீட் மூளை என்ன செய்யும்? அப்படியே மூளையை கொதிக்க வைக்கும் என்பது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது குறைந்தபட்ச தண்டனை. இது அபூ தாலிபுக்கு மட்டும்தான். மிக குறைந்தபட்ச நரக தண்டனை. மூளை கொதிக்கும் என்றால் அந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் சிந்தித்து பார். அன்பிற்குரிய மாணவிகளே, நாங்கள் அல்லாஹ்வை நம்பியவர், எப்படியாவது சுவர்க்கத்துக்கு போ, அது நிச்சயம். அல்லாஹ்வை நம்பியவர்களே அல்லாஹு தாலா எப்படியாவது சுவர்க்கத்துக்கு அனுப்புவான். ஆனால் உண்மையான வெற்றி என்ன தெரியுமா? ஃபமன் ஸுஹ்ஸிஹா அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ். 3வது அத்தியாயம் 185வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார், யார் நரகை விட்டும் பாதுகாப்பு பெற்று சுவர்க்கத்தில் நுழைகிறாரோ அவர்தான் உண்மையான வெற்றி அடைந்தவர். சுவர்க்கத்தை நாங்கள் எல்லாரும் போகலாம், இணை வைக்காமல் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்தால் அல்லாஹ்வை நாங்கள் நம்பியிருக்கிறோம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்கின்ற கலிமத்து ஷஹாதாவை நாங்கள் எல்லோரும் ஏற்றிருக்கிறோம். அல்லாஹு தஆலா இறுதியாக நரகத்திலே ஒரு சாராரை அப்படி அள்ளி எடுப்பான். முஃமின்களுடைய ஷஃபாத் என்று ஒன்று இருக்கிறது. ரசூல் அல்லாஹ்விடம் வந்து கேட்பார்கள், யா அல்லாஹ், எங்களோடு தொழுதவர்கள், எங்களோடு நோன்பு நோற்றவர்கள், எங்களோடு ஹஜ்ஜி செய்தவர்கள் இந்த நரகத்தில் இருக்கிறார், வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அப்புறம் அல்லாஹ் சொல்லுவான், யாரெல்லாம் உங்களுக்கு தெரிந்தவர்கள் ஒரு திர்ஹம் அளவுக்கு, ஒரு திர்ஹம் ஒரு காயின் அளவுக்கு ஈமான் இருந்தாலும் அவங்க வெளியேற்றுங்க நரகத்தில்னு சொல்லுவோம். பாதி திர்ஹம் அளவுக்கு அடுத்த கட்டமாக யாருடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கிறதோ அவர்களையும் வெளியேற்றுங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு கடுகளவாவது யாருடைய உள்ளத்திலே ஈமான் இருக்கிறதோ அவர்களையும் என்ன செய்யுங்கள், வெளியேற்றுங்கன்னு சொல்லுவோம். பிறகு அல்லாஹ் சொல்லுவான், வானவர்களுடைய ஷஃபாத், நபிமாருடைய ஷஃபாத், முஃமின்களுடைய ஷஃபாத் எல்லாருடைய பரிந்துரை முடிந்து விட்டது, ரப்பாகிய என்னுடைய பரிந்துரை மாத்திரம் எஞ்சி இருக்கிறது. அல்லாஹு தஆலா நரகத்திலே தன்னுடைய கையை போட்டு ஒரு அள்ளி எடுப்பான். அவர்கள் சாம்பலை போன்று கருகி இருப்பார்கள். அவர்கள் கலிமத்து ஷஹாதாவை மாத்திரம் ஏற்றுக்கொண்டவர்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மாத்திரம் ஏற்றுக்கொண்ட, அல்லாஹை மாத்திரம் நம்பியவர்கள். அல்லாஹை நம்பிய ஒரே காரணத்துக்காக அவர்களை அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்துக்கு அனுப்ப போவார். அப்படியே அந்த புடியை தூக்கி நஹருல் ஹயா, உயிர் தரக்கூடிய ஆறு அப்படின்னு ஒன்று இருக்கும் சுவர்க்கத்தில். அதில் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், தூக்கி போடுவான். மழை பொழிந்தால் எப்படி புட்பூண்டுகள் முளைக்குமோ அதே போன்று இவர்கள் என்ன செய்வார்கள், முளைத்தெலும்புவார்கள். அதன் பின்னர் அல்லாஹு தஆலா பல நியாமத்துகளை அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தில் அவர்களுக்கு என்ன செய்வான், கொடுப்பான். ஆனால் அன்பிற்குரிய மாணவிகளே, நாங்கள் நரகத்தினுடைய தண்டனை இல்லாமல் சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்களாக மாற வேண்டும். ஏனென்றால் அந்த நரகத்தில் எங்களால் ஒரு பொழுதும் என்ன செய்ய முடியாது, ஒரு வினாடி கூட நரகத்தினுடைய வேதனையை எங்களால் அனுபவிக்க முடியாது. குல்லமா நலிஜத் ஜுலூதுஹும் பத்தல்னாஹும் ஜுலூதன் கைரா. அல்லாஹ் சொல்கிறான், நரக வேதனையினால் உங்களுடைய தோள்கள் எல்லாம் கருக கருக நாங்கள் புதிய தோள்களை தந்து கொண்டே இருப்போம். வேதனை கண்டினியூவாக நடந்து கொண்டே இருக்கும் நரகத்தில். ஓஃப் கிடையாது, எந்தவித ஓஃபும் கிடையாது, வேதனைகள் நடந்து கொண்டே இருக்கும். எனவே தான் அன்பிற்குரிய மாணவிகளே, நாங்கள் நிரந்தர வெற்றி, உண்மையான வெற்றி என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியது நரகிலிருந்து
பாதுகாப்பு பெற்று சொர்க்கத்துக்கு நாங்கள் என்ன செய்யணும் போகும். நரகத்தின் பக்கம் நரகத்தின் வெப்பம் கூட எங்களில் என்ன செய்யக்கூடாது, பட்டுவிட கூடாது. அதுதான் நிச்சயமாக உண்மையான வெற்றி என்பதை அன்பிற்குரிய மாணவர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் அல்லாஹு தஆலாவும் என்ன செய்கிறான், எதிர்பார்க்கிறான். என்னுடைய அடியான் தூய்மையானவனாக என்னை சந்திக்க வேண்டும், தூய்மையானவனாக, பாவங்கள் அவனிடம் இருக்கக்கூடாது. மனிதன் என்ற அடிப்படையில் சிறிய சிறிய பாவங்கள் நாங்கள் செய்வோம். அது அல்லாஹு தஆலா அன்றாடம் மன்னிச்சுக்கிட்டே என்ன செய்கிறான் போகிறான். நாங்கள் தொழுகைக்காக உது செய்யும் பொழுது எங்களுடைய கைகள், முகங்கள், கால்கள் செய்த பாவங்கள் அப்படியே நீரோடு என்ன செய்யுது, கரைந்து போகும். தொழுகின்ற பொழுது ஒரு தொழுகையிலிருந்து இன்னொரு தொழுகைக்கு இடைப்பட்ட நேரத்திலே நாங்கள் செய்யக்கூடிய பாவங்களை அடுத்த தொழுகையினுடைய நேரத்தில் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், மன்னித்து விடுகிறான். தொழுது விட்டு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர்னு சொல்லி இறுதி லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக சொல்கிறோம். அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், எங்களுடைய சிறிய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறான். அப்போ இப்படியாக நாங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய சின்ன சின்ன நல்ல மக்களினூடாக நாங்கள் செய்யக்கூடிய சிறிய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹு தஆலா மன்னிச்சுக்கிட்டே இருக்கான். பெரிய பாவங்கள்லேருந்து நாங்கள் இங்கே என்ன செய்யணும், பாதுகாத்து கொள்ளணும். மனிதன் என்றால் பாவங்கள் செய்வோம், இதுதான் யதார்த்தம். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், பாவம் செய்யாத ஒரு சமூகம் இருந்தால் அந்த சமூகத்தை அப்படியே அழித்தொழித்து விட்டு அல்லாஹு தஆலா பாவம் செய்யக்கூடிய ஒரு சமூகத்தை கொண்டு வந்து அவர்கள் பாவம் செய்து மீண்டும் அல்லாஹ்விடம் என்ன செய்யணும், இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடி அல்லாஹ்வின் பக்கம் தௌபா செய்யணும். அப்படியான ஒரு சமுதாயத்தை அல்லாஹு தஆலா என்ன செய்வான், கொண்டு வருவான் என்று சொன்னார். இப்போ மனிதர்களுடைய இயல்பு பாவங்கள் செய்யக்கூடியவர். எங்களுடைய இரத்த நாளங்களிலே ஷைத்தான் என்ன செய்கிறான், ஓடிக்கொண்டிருக்கிறான். சந்தர்ப்பம் கிடைத்தால் பாவங்கள் செய்வதற்கு தூண்டுவான். இப்போ சிறிய சிறிய பாவங்கள் என்பது இயல்பிலேயே எங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும். அல்லாஹு தஆலா அதை அன்றாடம் என்ன செய்வான், மன்னித்து கொண்டே போவான். ஆனால் பெரிய பாவங்கள், குறிப்பாக பிறருடைய மானங்கள், பிறருடைய விடயத்தில் நாம் கடும் பெர்ஃபெக்டாக இருக்கும். பிறரை பொருளாதாரத்தை எடுப்பது, பிறரை ஏசுவது, பிறரை மனசு நோகும்படி கதைப்பது, பிறரை பற்றி புறம் பேசுவது, குறை சொல்லி தருவது, இதை விட்டும் 100% நாங்கள் என்ன செய்யணும், ஒதுங்கிறோம். ஏண்டா குறித்த நபர் மன்னிக்காதவரை அல்லாஹு தஆலா இந்த பாவத்தை மன்னிக்கவே மாட்டான். இது ஹுக்கூக்குல் இபாதுன்னு சொல்வார்கள், அடியார்களுடைய உரிமைகள், அல்லாஹ்வினுடைய உரிமை. இன்றைக்கி தூங்கினோம், லேட் ஆகிட்டு சுபவ தொழலை, வளமே நம்ம தொழுகிறால் சுபவ தொழலை, மிஸ் ஆகிட்டு சுபவ் என்றா அல்லாஹு தஆலா அதை என்ன செய்வான், மன்னிப்பான். ஏன்னா அல்லாஹு தஆலா கஃபார் கஃபூர், வளமையாக தொழுகிறவரால் இன்றைக்கு என்ன செஞ்சுட்டு மிஸ் ஆகிட்டு. ஆனால் அடியார்களுடைய உரிமைகளில் நாம் கை வைத்தால் குறித்த அடியார் மன்னிக்காதவரை நிச்சயமாக ஒரு பொழுதும் அல்லாஹு தஆலா என்ன செய்ய மாட்டான், மன்னிக்கவே மாட்டான். எனவே பிறருடைய விடயத்திலே நாங்கள் மிக கவனமாக வாழ்ந்து கொள்ள வேண்டும். பிறருடைய உரிமைகளில் கை வைக்கின்ற விடயத்தில் அது சிறிய விஷயமாக இருந்தாலும் சரி, அவருடைய உள்ளம் நோகும்படி நடந்து கொண்டால் உடனே மன்னிப்பு கேட்டு விட வேண்டும். நாங்கள் சில டைமில் சும்மா ஜோக்குக்கு பாடிக்கு என்ன செய்வோம், பிறரை கிட்டுவோம், ஜோக்குக்கு பேசுவோம். அவங்களுடைய ரியாக்ஷனில் விளங்கும் அது அவங்க கபூல் செஞ்சுட்டாங்களா, ஏற்றுக்கொண்டாங்களா இல்லையாங்கிறது. ஏற்றுக்கொள்ளலை, அவருடைய முகம் மாறிட்டு அவர் அதை விரும்பலை என்று நாம் நினைச்சா, நம்மளுக்கு விளங்கினா உடனே அவரிடம் என்ன செய்யும், நாம் மன்னிப்பு கேட்டுருவோம். ஏன்னா அடுத்த ஹட்டை நாங்கள் மறந்து விடுவோம். மறதி என்பது எங்களுடைய இயல்பான குணம். மறந்து விட்டால் புறம் எங்களுக்கு சிந்தனை வராது, இப்படிக்கு நாம் இப்படி பேசினோமே, அவரோட மன்னிப்பு கேட்கலைங்கிற சிந்தனை அப்படியே என்ன செஞ்சிடும், மறந்துடும். உண்மையிலே அவர் காயப்பட்டிருந்தால், மனதளவில் நோவப்பட்டிருந்தால் நிச்சயமாக அவர் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹு தஆலா மன்னிக்க மாட்டான். நாளை மறுமை நாளிலே ஒருவர் சுவர்க்கத்துக்கு தயாராக வருவார். தொழுக, நோன்பு, ஜக்காத் இப்படின்னு நன்மை குவியலோடு என்ன செய்வார், வருவார். ஆனால் அவர் எங்கே போவார், நரகத்துக்கு போவார். அவரை யாருன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ், முஃப்லிஸ், வங்குரோத்காரர் அப்படின்னு சொல்லுவார், திவாலாகி போனவர்னு சொல்லுவாங்க. லொஸ்ட் ஆகினவர். ஒரு அடியார் வந்து இவர் எனக்கு ஏசினார், எனக்கு அடித்தார், என்ற சொத்து எடுத்தார் என்று கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இப்படி இவருக்கு எதிரான கம்ப்ளைண்ட்கள் என்ன செய்யும், தொடர்ந்து கொண்டே இருக்கும். இவருடைய நன்மைகள் எல்லாம் எடுத்து அந்த அடியார்களுக்கு கொடுக்கப்படும். இவர ஜக்காத், இவர நோன்பு, இவர ஹஜ்ஜி, இதர நன்மைகள், திக்ரு, அதே மாதிரி ஏனைய தர்மங்கள், எல்லா நன்மைகளையும் எடுத்து இவர் மீது யாரெல்லாம் குற்றம் சாட்டுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுப்பான். ஆனால் எல்லா நன்மைகளும் முடிவடைந்து விடும். இன்னும் குற்றவாளிகள், குற்றம் சுமத்தியவர்களுக்கு கொடுப்பதற்கு நன்மைகள் இருக்காது. இப்போ குற்றம் சுமத்தியவர்களுடைய பாவங்களை எடுத்து இவருக்கு என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். கொடுத்து சுவர்க்கத்துக்கென வந்தவர் எங்கே போவார், நரகத்துக்கு போவார். எனவே பிறருடைய விடயத்தில் நிச்சயமாக நாங்கள் என்ன செய்யணும்,
மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதை அன்பிற்குரிய மாணவிகளை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே உலகத்தில் மூழ்கியிருந்த உங்களுடைய சிந்தனைகள் மர்மையினுடைய அந்த சிந்தனைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பது எனக்கு தரப்பட்ட தலைப்பானுடைய நோக்கம். இப்பொழுது உங்களுடைய நிலைமைகள் எப்படி சொல்லுங்க, ஃபீட்பேக். மறுமைக்காக வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மறுமையை நோக்கமாக கொண்டு சுவர்க்கத்தை இலக்காக கொண்டு வாழணும். நான் மரணிக்கின்ற பொழுது எனக்கு 100% நான் சுவர்க்கவாதி என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். இல்ல உலகத்தின் அந்த ஏமாற்றக்கூடிய இன்பங்களில் தான் இன்னும் மூழ்கி கொண்டிருக்கிறீர்களா? மறுமைக்காக வாழணும் என்கிற சிந்தனை எங்களுக்கு என்ன செய்யணும், வரணும். அந்த சிந்தனையோட தான் இன்றைய இந்த நிகழ்வுகள் என்ன செய்ய போகிறது. உங்களுக்கு தரப்படக்கூடிய இந்த கருத்துக்கள் இந்த மறுமையினுடைய சிந்தனையை நீங்கள் சரியான முறையில் உள்வாங்கினால்தான் பிரயோசனமாக அது என்ன செய்யும் இருக்கும். ஒழுக்கங்கள் குறித்து பின்னால் என்ன செய்வார், உங்களுடைய பேச்சினுடைய ஒழுக்கங்கள், உங்களுடைய நடத்தைகளுடைய ஒழுக்கங்கள், அதே போல் உங்களுடைய ஆடை ஒழுக்கம், அதே போன்று பார்வையில் உள்ள ஒழுக்கங்கள், இப்படியாக நீங்கள் செய்ய வேண்டிய இது ஒரு ஒழுக்கவியல் கருத்தரங்கு தானே. அப்போ உங்களை சீர்திருத்தக்கூடிய உங்களில் இருக்கக்கூடிய பிழைகளை, ஒழுக்கம் சார்ந்த பிழைகளை நீங்கள் சீர்திருத்தக்கூடிய அந்த மனப்பான்மை எப்போ வரும்டா, இந்த மறுமையை நீங்கள் சரியாக உள்வாங்கியிருந்தால்தான். இந்த மறுமையை சரியாக உள்வாங்கியிருந்தால்தான் நாம் நம்மள உங்களில் ஒரு பிழைகள் என்ன செய்யும் நிச்சயமாக இருக்கும். அந்த பிழையை நான் சீர் செய்து வாழ வேண்டும் என்கின்ற ஒரு மனப்பாங்கு எனக்கு வாரண்டா, இந்த மறுமையை நான் என்ன செஞ்சிருக்கேன், உள்வாங்கியிருக்கேன். அதுக்கு தான் முதலாவதாகவே மறுமை குறித்த இந்த தலைப்பு உங்களுக்கு என்ன செய்யப்படுகிறது, தரப்பட்டிருக்கிறது. மறுமையை சரியாக உள்வாங்கி கொண்டால் என்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக சுவர்க்கத்தை நோக்கித்தான் இருக்க வேண்டும் என்பதை உள்வாங்கி கொண்டிருந்தால், உங்களுடைய பேச்சுக்களில் ஏதாவது ஒழுக்கம் சார்ந்த குறைபாடுகள் இருந்தால் அதை நீங்கள் என்ன செய்வீங்க, சரி செய்ய முயற்சி செய்வீங்க. உங்களுடைய ஆடையில், உங்களுடைய நடத்தை, உங்களுடைய பார்வை, இப்படியான ஒழுக்கம் சார்ந்த விடயங்களில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் நிச்சயமாக அதை சீர் செய்ய முயற்சிப்பீர்கள். எப்பொழுது இந்த மறுமையை சரியான முறையில் நீங்கள் உள்வாங்கி இருந்தால்தான். நான் சுவர்க்கத்துக்காக வேண்டித்தான் வாழ வேண்டும். என்னுடைய முன்மாதிரி மிக்க தோழர்கள் எல்லாம் சுவர்க்கத்துக்காக வேண்டி எவ்வளவு தியாகம் செய்திருக்கிறார்கள். அந்த அளவு தியாகம், அந்த அளவு கஷ்டத்தை அல்லாஹு தாலா எனக்கு என்ன செய்யல, தரல. உயிர் அல்லாஹு தாலா கொடுக்க சொல்றானா? இல்லை. சஹாபாக்கள் உயிரை துச்சமாக நினைத்து எவ்வளவு உயிர்கள், இது என்னுடைய உயிர் சுவர்க்கத்திலே ஒரு பறவையினுடைய வயிற்றிலே அந்த உயிர் பறந்து கொண்டிருக்கும் என்று அவர்கள் ஆசைப்பட்டார். அப்படி பறக்கணும்னு அவர்கள் என்ன செய்தார்கள், நினைத்தார்கள். அதனால இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக உயிர் போகிறதா, அல்ஹம்துலில்லாஹ் என்று உயிரை என்ன செய்தார்கள், கொடுத்தார்கள். ஏனென்றால் அந்த மறுமை அவங்க அப்படி என்ன செஞ்சிருந்தாங்க, உணர்ந்திருந்தார்கள். நாமேலாம் ஒரு உம்மா வாப்பா முஸ்லீம், அவங்களுக்கு முஸ்லீமாக பிறந்தவர். ஏன்னா இந்த இஸ்லாத்தினுடைய பெருமதி எங்களுக்கு என்ன செய்தில்லை, விளங்குதில்லை. ஆனால் அவங்க காபிர்களாக இருந்த கன்வெர்ட்டாக என்ன செய்தவர்கள், முஷ்ரிக்கலாக இருந்த கன்வெர்ட்டாக இஸ்லாத்துக்கு வந்தவர்கள். எனவே தான் அவங்களுக்கு அந்த பெருமதி என்ன செஞ்சிச்சு, விளங்கிச்சு. இஸ்லாத்தினுடைய பெருமதி விளங்கிச்சு. அவங்க ஜாஹிலியா காலத்தில் வாழ்கின்ற பொழுது எவ்வளோ மூட நம்பிக்கைகள், பெண்களுக்கு எவ்வளவோ அநியாயங்கள் நடந்துச்சு. அதெல்லாம் இல்லை, இஸ்லாத்தில் இல்லை. இப்படியான அநியாயங்கள், சொத்தில் உங்களுக்கும் பங்கு இருக்கிறது. நீங்கள் இத்தாவுடைய காலத்தில் எப்படி இருக்கணும், ஜாஹிலியா காலத்தில் வேறு விதமாக என்ன செய்தார்கள், இதா இருந்தார்கள். பெண்கள் கணவர்கள் மரணித்தார். அப்படி பெண்களுக்கு செய்யப்பட்ட உயிரோடு குழந்தைகள் என்ன செய்யப்பட்டார்கள், அவர்கள் பெண்கள் என்று அடையாளம் காணப்பட்டால் உயிரோடு புதைக்கப்பட்டார்கள். இதெல்லாம் இல்லை என்று இஸ்லாம் என்ன செஞ்சு சொன்ன உடனே அவங்க அதை உணர்ந்தார்கள். இந்த சஹாபாக்கள் உணர்ந்தார்கள். இஸ்லாம் இவ்வளவு ஒரு சுதந்திரத்தை எனக்கு தருகிறதா, இந்த ஜாஹிலிய காலத்தில் நான் அனுபவித்த அந்த கஷ்டங்கள், துயரங்கள், இவைகளை எல்லாம் விட்டு ரிலீஸ் பண்ணி இஸ்லாம் என்ன செய்கிற எனக்கு ஒரு சுதந்திரத்தை தருகிறது என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். இஸ்லாத்துக்கு அவங்க உயிரை கொடுக்கக்கூட அவர்கள் என்ன செய்கிறார், தயங்கவில்லை. ஆனால் இன்று நாங்கள் ஓவராக என்ன செய்கிறோம், ரிலீஸ் கேட்கிறோம். ஓவராக இஸ்லாம் பெண்களை பாதுகாக்குகிறது, அதற்கென சில எல்லைகளை விட்டிருக்கிற அந்த எல்லைகளை தாண்டி நாங்கள் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அப்படி எல்லைகளை விட்டு தாண்டி பயணித்து எத்தனையோ சகோதரருடைய வாழ்க்கை, அவர்கள் அந்த ஏற்பட்ட சோதனைகள், பிரச்சனைகள் எவ்வளவோ நாங்கள் என்ன செய்கிறோம், கண்ணூடாக பார்க்கிறோம். எனவே அன்பிற்குரிய மாணவிகளே, சகோதரிகளே,
நாங்கள் நிச்சயமாக சுவர்க்கத்துக்காக வேண்டி எங்களுடைய வாழ்க்கைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். எங்களுடைய ஒழுக்க சீர்கேடுகள் ஏதாவது எங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் பின்னால் உங்களுக்கு ஒழுக்கம் சம்பந்தமாக சொல்லப்படுகின்ற பொழுது அதில் ஏதாவது குறைபாடுகள் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தால் நிச்சயமாக சுவர்க்கத்துக்காக வேண்டி மறுமைக்காக வேண்டி அதை நான் என்ன செய்ய வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும். இறுதியாக ஒரு நபிமொழி அபு உமாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுவர்க்கத்திலே ஒரு வீட்டை பெற்றுத் தருவதற்கு நான் பொறுப்பு. 3 விடயங்களை அல்லாஹ் சொல்கிறார். அதிலே ஒன்று, சுவர்க்கத்தினுடைய ஓரத்திலே ஒரு வீட்டை நான் பெற்றுத் தருகிறேன். அவர் தர்க்கிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தும் அந்த தர்க்கத்தை அதுக்கு அவர் தகுதியானவர் என்றிருந்தும் தர்க்கத்தினூடாக பிழையை சரியாக்கலாம். எனவே அந்த தர்க்கத்தை அவர் விட்டவர். அவருக்கு நான் சுவனத்தின் ஓரத்திலே ஒரு வீட்டை பெற்றுத்தர நான் பொறுப்பாளி என்றார். இரண்டாவது அல்லாஹ் சொன்னார்கள், ஜோக்குக்கும் பொய் சொல்லாதவர், ஜோக்குக்கும் பொய்யை விட்டவர். இவருக்கு சுவர்க்கத்தின் நடுவிலே நான் ஒரு வீட்டை பெற்றுத்தர பொறுப்பு அப்படின்னு சொன்னாங்க. சுவர்க்கம் என்பது தரஜாக்களால் உயர்ந்து கொண்டே நிச்சயம் இருக்கும். ஒவ்வொரு இந்த உலகத்தில் நாங்கள் செய்த நல்லமல்களுக்கு ஏற்ப தரஜாக்களில் உயர்ந்து கொண்டே செல்வோம். இப்போ என்னுடைய நண்பி நானும் உங்களில் 2 பேர் நீங்களும் உங்களுடைய நண்பியும் சுவர்க்கத்தில் ஒரு ஆள் என்ன செய்வார், கீழே இருப்பார், ஒரு ஆள் என்ன செய்வார், மேலே இருப்பார். என்னென்னு பார்த்தா ஒரு சுபானல்லா என்ன செஞ்சுப்பார், கூட சொல்லிப்பார். அளவு சுபானல்லா அபிஹம்தி சுபானல்லாவையும் என்ன செஞ்சுப்பார், கூட சொல்லி. அப்போ நாங்கள் செய்யக்கூடிய நன்மைகளுக்கு ஏற்ப சுவனத்தினுடைய படித்தரங்கள் அதிகரித்து கொண்டு இருக்கும். அல்லாஹ்வின் தூதர் இறுதியாக சொன்னார்கள், சுவர்க்கத்தின் உயர்ந்த இடத்திலே ஒரு வீட்டை பெற்றுத்தர நான் பொறுப்பாளி. லீமன் ஹசுன ஹுலுகுஹு, யார் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது தங்களுடைய ஒழுக்கம் சார்ந்த விடயங்களை சீராக நடந்து கொள்கிறார்கள். ஒழுக்கம் சார்ந்த பண்பாடுகளில் யார் சரியான முறையிலே நடந்து கொள்கிறாரோ அவருக்கு நான் சுவர்க்கத்தில் உயர்ந்த இடத்திலே ஒரு வீட்டை பெற்றுத்தர பொறுப்பாளி என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்போ அன்பிற்குரிய மாணவிகளே, எங்களுடைய ஒழுக்கங்களை நாங்கள் சீர் செய்வது மறுமையிலே வெற்றிக்கு காரணமாக என்ன செய்கிறது, அமைகிறது. சுவர்க்கத்தை நாங்கள் செல்வதற்கு காரணமாக அமைகிறது என்பதை உங்களுடைய உள்ளங்களில் பதிய வைத்து கொண்டு இந்த உரையின் மூலமாக மறுமையினுடைய சிந்தனை பெற்ற மாணவிகளாக சகோதரிகளாக நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என ரப்பிடம் பிரார்த்தித்து முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவத்தி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.